கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நடந்து போயிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சாலைய கம்பீரமா கடந்து போயிருந்திருக்கு புலி ஒண்ணு. இப்படி சாலைய புலி கடக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதி தான் சிங்கார கிராமம். மசனகுடியிலிருந்து சிங்கார கிராமத்துக்கு போகக்கூடிய சாலையில தான் திடீர்னு புலி ஒண்ணு கெத்தா நடந்து போயிருந்திருக்கு. இத அந்த வழியா வந்த வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்தோட பார்த்து வீடியோவையும் பதிவு செஞ்சிருக்காங்க. முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு வருது. இதனால வனப்பகுதி முழுக்கவே செழுமையா காட்சியளிக்கக்கூடிய நிலையில யானை, புலி, மான், சிறுத்தை உட்பட வன விலங்குகள் சாலையோரமா அப்பப்போ வந்துட்டு போகுது. வன விலங்குகளுடைய நடமாட்டம் ஊர் பகுதியில அதிகமா இருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் சாலைய புலி ஒண்ணு அப்படியே கம்பீரமா கடந்து போயிருந்திருக்கு. அந்த வழியா போன வாகன ஓட்டிகள் அச்சத்திலையும் ஆச்சரியத்திலையும் இத வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வராங்க. இந்த பாட்டி வச்ச மந்தார ஆயுத எழுத்தாய் மாற்றப்பட்ட ஏரி தாய். பட்டு பாழாய் கெட்டு கிடந்த ஏரியை மீட்டெடுத்து சுற்றுலா தளமாக்க முயற்சி. அம்மாச்சி கையால் அன்று நடப்பட்ட செடி இன்று கன்றாய், நாளை மக்களுக்கும் பறவை இனங்களுக்கும் மரமாய் குறுங்காடாய். தமிழ் அன்னையின் முதல் குறியீடு ஆயுத எழுத்து. ஆயுதங்களை எடுத்து வந்து ஏரிக்கு உயிரூட்டி குறுங்காடு அமைத்து கொடுத்த நிமல் ராகவன் டீம். நிமல் ராகவனின் ஏரிகள் மீட்பு பற்றி சொல்லவே வேண்டாம். 200க்கும் மேற்பட்ட ஏரிகளை மீட்டு எடுத்து கொடுத்திருக்கும் நிமல் ராகவன் அண்மையில் களம் கண்ட ஏரி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பாலத்தள்ளி துர்கை அம்மன் கோவில் அருகே உள்ள கடமாங்கால் ஏரி. அந்த ஏரியை மீட்டு எடுத்து புனரமைத்து குறுங்காடு அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் நிமல் ராகவன். அன்று